சேர்ந்து சொல்லுவோம். என் பாரங்கள் என் சுமைகள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்தோம். பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஒரு விசை கூட ஏசையா உம்மை தானே உமையே நாங்கள் எங்கள் முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறோம். கர்த்தரை எங்களுக்கு முன்பதாய் நாங்கள் நிறுத்தி இருக்கிற பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. எங்கள் ஜீவனை அழிவுக்கு விலக்கி காத்தவரே. என் ஜீவனை அழிவில் நின்று சொல்றீங்களா? எங்கள் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. எங்கள் நேசரே மீட்டவரே. என் இயேசுவே ஏசையா ஏசையா. இரண்டு கரங்களை உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளும் மனதார கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்முடைய இருதயங்கள் ஒருமனப்படுத்தப்படட்டும். நம்முடைய இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். ஏசையா உம்மையே எங்கள் முன்பதாக நாங்கள் நிறுத்துகிறோம். கர்த்தரை எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வைத்திருக்கிறதுனால் ஒரு விசை கூட ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். நல்ல கைத்தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தர் நமக்கு முன்பதாய் அவர் நிற்கிறார். அவர் நமக்கு அனுகூலமான துணையாய் இருந்தார். அவர் இப்பொழுதும் இருக்கிறார். அவர் இனிமேலும் இருப்பார் என்பதை விசுவாசித்தவர்களாய் நல்ல கரங்களை தட்டி எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை துதிங்க. மனதார கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே கர்த்தரை எங்களுக்கு முன்பதாக நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். ஆகையால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறார். கர்த்தர் எங்கள் துருகமாக இருக்கிறார். அவர் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறார். அவரே எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதினால் நன்றி 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 என்று சொல்லி நல்ல கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி ஆண்டவரை நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை கர்த்தர் வழி நடத்துவீராக. உமது கிருபைக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். சேர்ந்து தெரிந்த ஒரு பாடல். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது என்பது நல்ல கரங்களை தட்டி சந்தோஷமா இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் இணைந்து ஒரு மனதோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். ஸ்தோத்திரம். நல்ல கைத்தட்டி. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டீரே. நல்ல கைத்தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் இணைந்து
அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. ஒரு விஷயம் கூட அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது. எல்லாரும் இணைந்து சேர்ந்து சொல்லுவோம், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது. நல்ல கைத்தட்டு எல்லாரும் சின்ன பிள்ளைகளும் இணைந்து, உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்லுங்க, உங்க தயவு, உங்க அன்பு பெரியது, இந்த வார்த்தைகள் மறுபடியும், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆண்டவரே, உமது அன்பு பெரியதப்பா. நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் ஆத்துமாவை எப்படி தப்புவித்திருக்கிறார். எங்கள் ஜீவனுக்கு வந்த சேதத்தில் இருந்தெல்லாம் எங்களை ஆண்டவர் எப்படி விடுவித்திருக்கிறார் என்பதை எங்கள் உள்ளம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. சொல்லுங்க, அன்பு பெரியதப்பா, உங்க தயவு பெரியது. கரங்களை தட்டி அப்படியே நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமது அன்புக்காக ஸ்தோத்திரம், உமது அன்புக்காக ஸ்தோத்திரம்,
உமது அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குற்றங்களை மன்னித்த உமது அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிராணனை அழிவுக்கு மீட்டெடுத்த உமது அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் முழு மனதோடு கர்த்தரை துதிங்க, துதிங்க. உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்துமாவை எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர்கள் வருகிறதல்லவா, நம்முடைய ஆத்துமாவிலே சந்தோஷம் வருகிறதல்லவா, நம்முடைய ஆத்துமாவிலே கர்த்தர் நம்மோடு இருந்தார் என்கிற உணர்வு வருகிறதல்லவா. கர்த்தர் நம்மோடு இல்லாதிருந்தால் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல வந்திருக்க முடியாது, நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு இருந்ததினால் தான், கர்த்தர் நம்மை பலப்படுத்தினதினால் தான், கர்த்தர் நமக்கு துணையாய் வந்ததினால் தான் இன்றைக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். அதை உணர்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் ஒரு விஷயம் கூட நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தர் செய்த, நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இந்த வார்த்தைகளை அறிக்கை பண்ண போகிறோம். எங்கள் தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளை நான் நினைத்து பார்த்து கர்த்தரை துதிப்பேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கைத்தட்டி சொல்லுவோம், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எங்கள் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் எனக்கு செய்த, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சத்தமா பாடும். கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகள் அதை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சத்தமா கர்த்தர் செய்த இளமாய் கழுகு போல, இளமாய் கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். என் இளமை கழுகு போல ஓடினாலும் நான் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும்
நடந்தாலும் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், கர்த்தர் எனக்கு செய்த, கர்த்தர் செய்த, நல்ல வாய்களை திறந்து இந்த பாடலை பாடி ஆவியில உணர்வுள்ளவர்களாய், ஆவியில பலமுள்ளவர்களாய், என் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். ஒரு நாளும் குற்றங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை, என் பிராணனை படுகுழியில் இருந்து, அழிவில் இருந்து அவர் என்னை மீட்டெடுத்தார். மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், சொல்லுங்க, ஒரு நாளும் மறக்க மாட்டேன், ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அத்தனை அற்புதங்களை, அத்தனை கிருபைகளை எனக்கு அவர் தந்திருக்கிறார், அத்தனை மேன்மைகளை அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஓ, என் கர்த்தர் செய்த நன்மைகளையே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும், என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறப்பதில்லை. என் கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறக்க மாட்டேன். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு செய்த நன்மைகளை ஒரு விஷயம் கூட நினைவு கூர்ந்து, ஒரு விஷயம் கூட நம்முடைய மனதிலே கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், எங்களுக்கு முன்பதாய் வைக்கப்பட்ட சத்துருவால் ஏற்படுத்தப்பட்ட படுகுழியில் இருந்து எங்களை மீட்டெடுத்த தேவ கிருபை, ஹல்லேலூயா, எங்களுக்கு எதிராய் வந்த சூழ்ச்சிகளில் இருந்து எங்களை தப்புவிக்க பண்ணின தேவ கிருபை, எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்தகார கிரிகளை இல்பொருளாய் மாற்றி போட்ட தேவ கிருபை எங்களோடு இருந்தது, இப்பொழுதும் எங்களோடு இருக்கிறது. அந்த தேவ கிருபை இனிமேலும் எங்களை தாங்கும், இனிமேலும் எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி நன்றி உள்ள இருதயத்தோடு, சந்தோஷத்தோடு வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு கடைசி ஞாயிறு இந்த 2024 இனி நமக்கு இல்ல, இனி நமக்கு இல்ல. இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கூடி வந்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய சுத்த கிருபை. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு இந்த தருணம் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் நம்மை கண்டெடுத்தார், நம்மை தெரிந்தெடுத்தார், தமது பிள்ளையாய் மாற்றி கிருபை தந்தார், அபிஷேகத்தை தந்தார், வரங்களை தந்தார், வல்லமைகளை தந்தார், பாதுகாப்பை தந்தார், அனுகூலத்தை தந்தார். இது எல்லாம் தேவ கிருபை அல்லவா? இதை உணர்கிற அத்தனை பேரும் இதை கர்த்தர் தான் எனக்கு தந்தார் என்பதை உணர்ந்து கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளரே, எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம்
துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் உம்மன்பை பாட பாட உம்முடைய அன்பை இதயமெல்லாம் இதயமெல்லாம் இனிக்குதையா இதயமெல்லாம் இனிக்குதையா எனது மணவாளரே என்னுடைய இதயத்தின் ஏக்கமே இனியவரே இயேசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன் எங்கள் இனியவரே இயேசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன் இனியவரே இயேசையா உம்மைத்தான் என் வாயின் சொற்களெல்லாம் என் வாயின் சொற்களெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக என் வாயின் சொற்களெல்லாம் என் இதயத்தின் எண்ணமெல்லாம் என் இதய எண்ணமெல்லாம் சொல்லுங்க எங்களுடைய இதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும் அப்பா உகந்தனவாய் இருப்பதாக உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக எனது மனவாளே என் இதய ஏக்கமே இனியவரே இயேசையா இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் மறுபடியும் இனியவரே இனியவரே இயேசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா கரமுயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா மகிமையானவரே அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்தவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். எல்லாரும் நன்றி பலிகள் துதி பலிகள் முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை கர்த்தர் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நின்ற வண்ணமாக நாம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் நாம் சேர்ந்து இந்த வசனங்களை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 43. சங்கீதம் 43. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசத்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தந்தைக்கும்
எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தினால் துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும். என் தேவனாயிருக்கிறவரே, நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன்.